ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். கிரகங்களுடைய பாத சாரங்களை முதலில் காணலாம். இந்த வாரம் 1/7/2026 முதல், அதாவது புதன்கிழமை காலை 7:40 முதல் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பம். 10/7/2026 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும் வரை இந்த வார பலன். சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். குரு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத்தை நோக்கி செல்கிறார். சுக்கிர பகவான் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்கரகதியை நோக்கி செல்கிறார். இந்த வாரம் முடியும் வரை ராகு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னா, ராகுவை நோக்கி சந்திர பகவான் செல்கிறார். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும் நம்முடைய லக்னாதிபதி, அவரவர் பிறந்த லக்னாதிபதி கோச்சாரத்தில் ராகுவை நோக்கி செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விபத்து நடக்கும். இப்போ ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும், ராகுவை நோக்கி லக்னாதிபதி செல்லும் போதும் உடலில் நோய் வந்துச்சுன்னா அல்லது விபத்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மரணம் ஏற்படும். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போது, அதாவது ராகு மேல் சந்திரன் கடக்கும்போது தான் பெரும்பாலான இடங்களில் விபத்து நடக்கும், திருட்டு நடக்கும், கொள்ளை சம்பவங்கள் நடக்கும், கொலை குற்றங்கள் நடக்கும், பேய் பிசாசு அமானுஷியம் சார்ந்த வேலைப்பாடுகள் கூடுதலாக இருக்கும். இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பாக விரிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தனுசு ராசியிலிருந்து இந்த வாரம் தொடங்குகிறது. மதியம் 2 மணி முதல் 2ஆம் வீட்டிற்கு சந்திர பகவான் வந்துகிறார். தனுசு ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சந்திரன் ஒரு பிரச்சனைக்குரிய கிரகமாக தான் இருக்கும். மிதுன ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரன், தனுசு ராசிக்கு 8ஆம் அதிபதி சந்திரன். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பேசியே கெட்டாங்க, வாய் வலிக்க வலிக்க விடிய விடிய பேசுவாங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அம்மா பேச்சை கேட்டு, மாமன் பேச்சை கேட்டு, அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு தனுசு ராசி என்பவர்கள் கெட்டாங்க. மிதுனை பேசியே கெட்டுச்சு, தனுசு மற்றவர்கள் பேச்சை கேட்டு கெட்டுச்சு. தனுசு ராசிக்கு 2ஆவது வீட்டிலே அஷ்டமாதிபதி சந்திரன் செல்லும் போது பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி மதியத்திற்கு மேல் குடும்ப உறவுகள், பணம், பொருளாதார நிலை ஓரளவு நன்றாக இருக்கும். குடும்ப தேவைகளுக்கு, அதாவது அரிசி, பருப்பு, காய்கறிகள், இப்படி குடும்ப தேவைகளுக்கு நீங்கள் உணவுக்கு பணம் செலவழிப்பீங்க. 8ஆம் அதிபதி 2ஆவது வீட்டிலே செல்லும்போது உங்கள் பேச்சை நீங்கள் பேசுவதை கேட்டு மற்றவர்கள் எரிச்சல் அடைகிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கும். அதனால் தேவையில்லாமல் ஐடியா, அறிவுரை மற்றவர்களுக்கு 1, 2, 3 தேதிகளில் பகிராமல் இருப்பது நல்லது. 4, 5, 6 தேதிகளில் 3ஆவது வீட்டில் ராகுவை சந்திர பகவான் கடப்பார். 3ஆவது வீட்டில் சந்திரன் செல்லும்போது தனுசு ராசி என்பவர்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியாகும். பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு 3ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ராகு 3ஆவது வீட்டில் இருக்கும்போது புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக நகை எடுக்கலாம்,
புதிதாக சொத்து வாங்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்புண்டு. 3வது வீட்டில் ராகு மேல் சந்திரன் செல்லும்போது புதிய முயற்சிகள், நீங்கள் புதிதாக வேலை தொழில் உத்தியோகத்திற்காக உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்காக புதிதாக முயற்சி செஞ்சீங்கன்னா வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்து அந்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். தனுசு ராசிக்கு 3வது வீட்டில் ராகு மேல் சந்திரன் செல்வது அந்த 3 நாட்கள் 4, 5, 6 இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை அப்படின்னா, சாதகமில்லாத திசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, சனி மேல் கேது போயிட்டு இருக்குது அல்லது கேது மேல் சனி போயிட்டு இருக்குது, சனி புத்தி நடக்குது கேது புத்தி நடக்குது அப்படின்னா மரணம் வரை கூட செல்லும். எதிர்பாராமல் திடீர்னு விபத்து மரணம் அப்படின்னு மரணத்தை கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். சனி மேல் சந்திரன் செல்லும்போது தாயாரிடம் தாய் மாமன்களிடம் நீங்கள் விவகாரங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. 4வது வீட்டில் சனி மேல் சந்திரன் செல்லும்போது சிலருக்கு வண்டி வாகனம் சொத்துக்கள் மூலம் ஆடு மாடு கால்நடைகள் மூலம் சிலருக்கு செலவுகளை ஏற்படுத்தலாம். உங்கள் பயணம் போக்குவரத்தில் இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்படலாம். 4வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது தனுசு ராசி என்பவர்கள் எதிலும் நிதானமாக கவனமாக கடக்க வேண்டும். குழந்தைகளை அடிப்பது திட்டுவது, குழந்தைகள் மேல் நீங்கள் எரிந்து விழுவது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். சனி மேல் சந்திரன் செல்லும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். நீர்நிலைகளில் போய் குளிப்பது, ஆழமான பகுதியில் செல்வது இதெல்லாம் தவிர்க்கணும். சனி மேல் சந்திரன் செல்லும்போது சிலருக்கு சளி காய்ச்சல் இருமல் உடல் உபாதைகளும் 6, 7, 8 தேதிகளில் வருவதற்கு வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. சனி மேல் சந்திரன் செல்லும்போது உங்களுடைய சுக தேவைக்கும் பணங்காசு செலவு செய்து சுகத்தை ஏற்படுத்தி கொள்வீங்க. 9, 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு 5வது வீட்டில் சந்திர பகவான் செல்வார். அசுவினி பரணி நட்சத்திரத்தில் 5வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது உங்களுடைய மனநிலை உங்களுடைய உடல்நிலை மாறும். மனம் சந்தோஷமா செல்வாக்கா புத்துணர்ச்சி ஆகும். 5வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது வேலை பளு கூடுதலாக இருக்கும். அது விவசாயமாக இருக்கலாம், தனியார் கம்பெனி வேலையாக இருக்கலாம். 5வது வீட்டிலே சந்திரன் செல்லும்போது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு 5ஆம் அதிபதி 6வது வீட்டில் வாரம் முதல் 3 நாட்கள் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 6வது வீட்டிலே செல்கிறார். பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு வீடு மனை நிலம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு. சூரிய நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது புதிதாக வசதி வாய்ப்புகள் வரும். 3ஆம் தேதியிலிருந்து சந்திரன் நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் குழந்தைகளை நீர்நிலைகளுக்கு செல்லாமல் பார்த்துங்க. உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதாவது சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் போகும். சந்திரன் நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது உங்கள் பயண போக்குவரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சந்திரன் நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது நேரத்துக்கு நன்றாக சாப்பிடணும். நேரம் கடந்து மத்தியானத்துக்கு சாப்பிட்றது, மத்தியான சாப்பாடு இரவு சாப்பிட்றது, இப்படி நேரம் தவறி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி பேதி ஆகலாம், வயிறு சார்ந்த பிரச்சனை வரலாம். 6வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது குடலில் அல்சர் ஏற்படுத்தி. சந்திரன் நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது நேரத்துக்கு சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. பயண போக்குவரத்தில் கவனமாக இருங்க. தனுசு ராசிக்கு 7வது வீட்டில் ராகு நட்சத்திரத்திலே 2 கிரகங்கள் புதனும் சூரியனும். சூரியனும் புதனும் ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அடிக்கடி திருமணமானவர்களுக்கு கணவன் மனைக்குள் சண்டை சச்சரவு வரும். ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஏற்படும். அப்படி இல்லைன்னா இளைய உடன் பிறந்தவர்களிடம், அப்படி இல்லைன்னா கட்ட பஞ்சாயத்து, பொதுவாக நீங்கள் பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அங்கே சண்டை வரும்.
சூரியனும் புதனும் 7ஆம் வீட்டில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கும்போது இந்த வாரம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பொதுவில் வந்து பஞ்சாயத்து பேசுறது, இதெல்லாம் வந்து தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தம்பதியருக்குள் அடிக்கடி சண்டை வராமல் பார்த்துக்கணும். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். குரு வந்து அஸ்தங்கத்தை நோக்கி செல்கிறார். தனுசு ராசி என்பவர்களுக்கு அஷ்டமத்திலே குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு, அடிக்கடி கோயிலுக்கு போட்டுவாங்க. இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் ஜெயிக்கலாம். 8லே குரு செல்வது பெரும்பாலும் நன்மை இல்லை. 3 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் 9வது வீட்டிற்கு வருகிறார். பாக்கியஸ்தானத்திற்கு சுக்கிரன் வரும்போது தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் மூலம் யோகம் உண்டு. அவர் வந்து லாபஸ்தானாதிபதி, சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கும்போது பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக ஈடுபாடு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் வந்து கோவிலுக்கோ திருவிழாவுக்கோ கும்பாபிஷேகத்திற்கோ பணங்காசு வந்து உதவி செய்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். 9லே சுக்கிரன் வரும்போது புதிய துணி எடுக்கலாம், புதிதாக நகை வாங்கலாம், புதிதாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும். 9லே சுக்கிரன் வருவது தனுசு ராசிக்கு இந்த வாரம், அதாவது முதல் 3 தேதிக்கு பிறகு சுக்கிரனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 9வது வீட்டிற்கு வரும்போது உங்கள் தந்தையாரை விட நீங்கள் வந்து கூடுதலாக பணம் சம்பாதிப்பீங்க. இந்த வாரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு 4, 5, 6 இந்த 3 தேதிகளில் சந்திர பகவானுடைய நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து அனைத்திலும் வெற்றி உண்டாகும். நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.